ஆமாம், இப்பொழுது இந்த பருவ மழை பெய்து என்ற காரணத்தினால் இடம்பெயர்ந்து மீளவும் குடியேற்றப்பட்ட மக்கள் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதாக நாங்கள் நேரில் பார்த்தவர்களும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கம் இதுவரைக்கும் அவர்களுடைய இருப்பிட வசதிக்கு எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் செய்து கொடுக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த வகையிலே அரசாங்கம் உடனடியாக அவர்களை தற்காலிக வீடுகளிலும் அல்லது அதற்குரிய இந்த மக்களிலே அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது கட்டாய கடமை. அந்த வகையிலே அவர்கள் மூலப்பட்ட மக்கள், குறிப்பாக இறுதிக்கால பகுதியிலே குடியேற்றப்பட்ட மக்கள், அதிலேயும் குறிப்பாக தலைவரப்பட்ட செயல பிரிவிலே கொக்குலாய், கொக்கு தருவாய், கர்நாடக போன்ற பகுதி மக்கள் மிகவும் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அங்கே எதுவுமே செய்து கொடுக்கப்படவில்லை. அதே போல் புதுக்குடியிருப்பு பிரதேச செயல பிரிவிலே அன்மைப்பட்ட மக்களும் குறிப்பாக கோம்பாவில் போன்ற குடியார்கற்று, கோம்பாவில், சேவிபுரம் மற்றும் மலிபுரம் போன்ற பகுதிகளிலே குடியேற்றப்பட்ட மக்களும் மிகவும் அடிப்படை வசதிகளற்ற நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வசதிகளை அரசாங்கம் இதுவரைக்கும் செய்து கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கொடுப்பனை தவிர வேறு எந்த வசதியும் அவர்களுக்கு தற்காலிக வழிவிட வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த வசதிகள் உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டியது ஒரு முக்கியம். இந்த நேரத்தில் இந்த மழை காலம் தொடங்கி இருக்கின்ற நிலையிலே அவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படுத்திய அபாய நிலைமை இருக்கின்றது. அவர்கள் அதற்கு தாக்கு பிடிப்பதற்காக குறிப்பாக சுற்றுலா வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று தற்காலிக வீட்டு வசதிகள் செய்து கொடுப்பதுதான் அவர்களுக்கு உடனடி தேவையானது. இந்த வசதிகளை அரசாங்கம் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும். நாங்களும் பல தடவை அரசாங்கத்திடம் கோரியிருக்கின்றோம். அதே போல் முகாம்களிலே இன்னமும் செட்டிகுளம் அந்த முகாமிலே இருக்கின்ற மக்கள் குடியேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை தற்காலிகமாக கோம்பாவில் பகுதியிலே கொண்டு போய் குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க இருப்பதாகவும் அங்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர்களுக்கு கூட இப்போ முகாம்களிலேயும் கூட அவர்களுக்குரிய நிவாரணங்கள் நிறுத்தப்பட்ட நிலையிலே அங்கே இருக்கின்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே அங்கே மிகவும் சுகாதார சீர்கேட்டையும் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முகாம்களில் இருக்கின்ற மக்களை அவர்கள் முன்னிலை குடியேறும் வரைக்கும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டியில் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது.